அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம். சோழவரம் ஒன்றியம் காரனோடை அருகே உள்ள ஆத்தூர் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் ஆலய தலைவர் ஆலய உறுப்பினர் VA செல்வம் தலைமையில் ஆலய இளைஞர் குழு தலைவர் S வீரபத்திரன் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சிவன் பார்வதி உற்சவர் சீர்வரிசை தட்டுகளுடன் வாத்தியங்கள் முழங்க ஆலயத்திற்கு வருகை தந்து வேத மந்திரங்கள் ஓதி யாகசாலை பூஜைகளுடன் ஸ்ரீ சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தில் அர்ச்சனை தூவி சுவாமி தரிசனம் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் செங்கோட்டம் சிவசங்கரி ரைஸ் மில் அரிசி மண்டி உரிமையாளர் VS சத்தியமூர்த்தி என்கின்ற பாண்டியன், குணசுந்தரி குடும்பத்தினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவினை வழங்கினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் ஆலய குழு நிர்வாகிகள், ஆலய குழு இளைஞர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தன்னை தேடி கோவில் வரும் பொழுது இவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கிற ஆசை இருக்கு. அது நிறைவேறணும், கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகணுன்ற பிரார்த்தனையோடு கோவில் தோன்றும். பெண்கள் முதலாக பூமியில பிறக்கிறார். அதுக்கடுத்து அபிவிருத்தி ஆகவே வருத்தப்படுறார். மறுபடியும் 2 பேரை நம்ம எல்லாம் இறைவன் படைக்கிறார். இதை படைச்சி அபிவிருத்தி ஆகிற வேறுபாடு என்ன அப்படின்னா 6வது அறிவு விவேச்சன சக்தின்னு கல்யாணமானவாளுக்கு உரிய சமயத்துல குழந்தை பாக்கியம் தர வேண்டி செய்யக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஆலய திருக்கல்யாணம். இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுனால இது அத்தனையும் நமக்கு கிடைக்க போகுது. மங்களங்கள் பெருக போகுது. இந்த கல்யாணம்